ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல Realme 13 Pro மொபைல் பத்தாங்க பாக்குறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல Realme 13 Pro Plus அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ நம்ம கவர் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க மேல கார்டுக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு Realme 13 Pro ஒரு 27K பட்ஜெட்ல இன்னைக்கு ஒரு Sony சென்சார், நல்ல ஒரு பேட்டரி பேக்கப், பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, நல்ல ஒரு Snapdragon ப்ராசஸரோட இந்த வட்டம் இந்த Realme 13 Plusல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த போன்ல வேற என்ன சிறப்பம்சங்கள் இருக்கு, வேற என்ன ஹைலைட்டான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதாங்க Realme 13 Pro 5G பாக்ஸ். ஒரு yellow கலர் ஸ்ட்ரக்சர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒரு yellow கலர் பாக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுல யூசர் கரண்ட், வாரண்டி புக்ஸ், சாஃப்ட் கேஸ் அண்ட் சிம் எஜெக்டர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 45 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிளும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். Realme 13 Pro 5G மொபைல் இது பாத்தீங்கன்னா Flipkartல தான் அபிஷியல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு 3 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இங்க பேஸ் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் ஒரு 27,000 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 8 256GB வேரியன்ட் ஒரு 29,000க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஹையர் வேரியண்டா இங்க 12 512GB வேரியன்ட் ஒரு 32,000க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 கலர் வேரியன்ட்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட்ஸ், கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் மாதிரி நிறைய விஷயங்களும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இந்த மொபைல் பொறுத்தளவு. சோ தட் இந்த ஃபர்ஸ்ட் இந்த மொபைல்ல டிசைன் ஃபேக்டர்ல இருந்து ஆரம்பிப்போம். இங்க Realme 13 Pro Plusல பார்த்த அதே டிசைன் ஃபேக்டர் தான் இந்த வட்டம் இந்த மொபைலையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பேக் சைட்ல ஒரு சூப்பரான ஒரு நல்ல கிளிட்டரிங் ஆஃப் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்டோட ஒரு நல்ல ஒரு பிக்கர் ரிங்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல Realme பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கர்வியான ஃபினிஷ் டச்சர்ஸ் பேக் சைட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது தவிர்த்து இங்க நல்ல ஒரு 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ் இருக்கிறது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அண்ட் பேக் சைட்ல செம்மையான ஒரு பிரீமியமான பேட்டர்ன் ஃபினிஷ்ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லயுமே ஒரு 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளேயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான பேக் சைட் பேனலா இருக்கட்டும் அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு அருமையான டிஸ்பிளே இருக்கட்டும், ஓவரால் நல்ல ஒரு செம்ம கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸ்ல இந்த வட்டம் இந்த டிசைன் ஃபேக்டர் இந்த Realme 13 Proல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.7 இன்ச் ஒரு AMOLED டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வித் 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 120 ரெஃப்ரெஷ் ரேட் ஃபார் ஸ்மூத்னஸ் அண்ட் 2000 nits பிரைட்டரான ஒரு 3D கர்வ்ட் ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளே, 1.5K ரெசல்யூஷன்ல ஒரு தாறுமாறான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. எந்த ஒரு டெஸ்ட் ரீட் பண்றதுக்கு நல்லா கன்வென்ட்டாவும் இருக்கு. டச் சென்சிட்டிவிட்டிக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் ஒரு ஸ்மூத்னஸ் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு OTT ஆப்லயுமே நம்ம ஒரு HDR வீடியோ பாக்குறதுக்கும் செம்ம அக்யூரேட்டான எக்ஸ்பீரியன்ஸோட செம்ம கான்ட்ராஸ்டான கலர்ஸோடையும் இந்த ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த Realme 13 Proல கொண்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இது ஒரு வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 188 கிராம், திக்னஸ் 8.4 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல Realme UI 5.0 சப்போர்ட். இங்க ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட், LPDDR4X UFS 2.2 சப்போர்ட், NFC சப்போர்ட், Wi-Fi 6, Bluetooth 5.2, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், வேப்பர் சாம்பிளிங் சிஸ்டம், விர்ச்சுவல் RAM சப்போர்ட். சோ இது மாதிரி சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த Realme 13 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5200 amps பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜ் அண்ட் 50% வித்தின் 30 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிரும். சோ சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த வட்டம் இந்த மொபைல் அமைஞ்சிருக்கு. ஒரு மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஒரு ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி டியூரபிளோட இந்த வட்டம் இந்த Realme 13 Proல கொண்டு வந்திருக்காங்க பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு Sony சென்சார் 50MP LYT 600 எடுத்து வந்திருக்காங்க வித் OIS சப்போர்ட், வித் 5P லென்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 8MP அல்ட்ரா வைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 32MP செல்ஃபி கேமரா வித் Sony சென்சார், பட் ஆனா எந்த சென்சார் மென்ஷன் பண்ணல. So that இங்க highest of 4K 30 frames seconds, இங்க front and backல 1080 30 and 60 frames seconds with EI சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஸ்லோ மோஷன், டைம் லைக்ஸ் அண்ட் நிறைய சினிமேட்ரிக் மோட், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் இந்த மொபைல் இருக்கிற ஷார்ட்ஸ் அண்ட் டீடைலிங் சூப்பராகவே இருக்கு. அது போக இங்க லோ லைட் ஆகட்டும், இன்டோர் ஆகட்டும் அண்ட் டே லைட் ஆகட்டும் எல்லா விதத்திலுமே இந்த Sony சென்சார் செம்ம பிஹேவியர் இருக்குன்னே சொல்லலாம். டீடைலிங் நல்லா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸும் அருமையா இருக்கு. நிஜமாவே ஒரு சூப்பரான கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த வட்டம் இந்த Realme 13 Proல வந்து மேஜர் ரோல் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு ஒரு Snapdragon 7S Gen 2 ஒரு 4 ஆர்க்கிடெக்டோட 2.4 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட GPU பார்க்கும்போது Adreno 710. ஒரு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பே பண்ணிக்க முடியும். அதை தவிர்த்து ஒரு டே டு டே லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங்கா இருக்கும், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே கன்வே ஆகிற மாதிரி இந்த சிப்செட் அமைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கு இன்னொரு மெயினான ரீசன் இந்த Realme UIனே சொல்லிக்கலாம். செம்ம ஃப்ளூயன்டா இருக்கு, நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க இங்க Realme சைட்ல இருந்து இந்த UIயை. அதோட இந்த சிப்செட்டோட சேரும் போது செம்ம ஃப்ளூயன்டான செம்ம எக்ஸ்பீரியன்ஸோட
ஸோ எல்லா டைப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஏற்ற விதத்துல இந்த சிப்செட் வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி 13 ப்ரோ ஒரு அருமையான ஒரு மொபைலா இந்த வட்டம் பிளிப்கார்ட்ல இன்னைக்கு இந்தியன் ரீஜன்ல ஒரு சூப்பரான பிரைசிங்கோடையும் கொண்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த மொபைல் பொறுத்தளவு. ஸோ பேஸ் வேரியன்ட்டே 27,000 ரூபாய். இந்த 27,000 ரூபாய்க்கு நம்ம டாப் டு பாட்டம் உங்களுக்கு டிசைன் பேட்ல இருந்து கேமரால இருந்து டிஸ்பிளே சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பேட்டரியோட டியூரபிள் சார்ஜிங் ஸ்பீட் எல்லா விதத்திலுமே டாப் டு பாட்டம் நல்லாவே இங்க இந்த வட்டம் இந்த மொபைல நல்லாவே ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். என்னதே இருந்தாலும் போன வட்டம் பார்த்த சேம் டிசைன் பேட்டா இருந்தாலும் ஒரு நல்லா இருக்கு, ஏமாற்றம் அளிக்க அளவுக்கு இல்ல, ரொம்ப மோசமான ரெஃப்ரெஷ் ரொம்ப மோசமான டிசைனாவும் இல்ல. இருந்ததே இருந்தாலும் இன்னைக்கு ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணல அண்ட் டிஸ்பிளே கொஞ்சம் அந்த நிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தட் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் குட் நல்லா இருக்கு. ஸோ சோனி சென்சாரோட வந்தது இன்னொரு மேஜர் ரோலா அமைஞ்சிருக்கு. ஸோ அது தவிர்த்து ஒரு 3 கலர் வேரியன்ட் நம்ம பிக் அவுட் பண்றதுக்கு, 3 பேஸ் வேரியன்ட் நம்ம பிக் அவுட் பண்றதுக்கு இது மாதிரி சாய்ஸஸ் வச்சது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த ரியல்மி 13 ப்ரோ மொபைல் பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயம் நம்ம பேசி இதுல இருந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.